தீக்குதர் நேயர்களுக்கு வணக்கம். பண பரிவர்த்தனை செயலிகள்ல ஒன்றான கூகுள் பே மூலம் பண பரிவர்த்தனை பண்ணணும் அப்படின்னா, வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து 0.5% முதல் 1% வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்ற செய்தி ஒண்ணு வெளியாகி இப்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாகவே மக்கள் கடந்த சில வருடங்களா வங்கி கணக்குகள நிர்வகிக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனைகள சந்திச்சுட்டு வராங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு குறிப்பிட்ட தொகை இல்ல அப்படின்னா, வங்கியில இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகைய பிடித்தம் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததா டெபிட் கார்டுக்கு, வங்கி கணக்க மெயின்டெயின் பண்றதுக்கு இப்படின்னு பல கட்டணங்கள வங்கியின் மூலமாகவே பிடித்தம் பண்றாங்க. ஒரு சிறிய தொகைய நம்ம வேற ஒருத்தங்களுக்கு மாத்தணும் அப்படின்னா, இங்கிருந்து வங்கிக்கு போயி, அங்க வந்து பல மணி நேரம் காத்திருந்து மாத்தணும். இதுல நெறைய சிரமங்கள சந்திக்க வேண்டியிருக்கு. நேரங்கள் போதாததுனால, இந்த மாதிரி இந்த யுபிஐ ஆப்ஸ் எல்லாத்தையுமே மக்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப எளிமையான வகையிலயும் இது இருக்கு. இலவசம் அப்படின்னு இத அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா, இப்படி இலவசம்னு அறிமுகப்படுத்தப்படக்கூடிய பல ஓடிடி தளங்களாக இருக்கட்டும், யுபிஐ ஆப்களாக இருக்கட்டும், இன்னும் நெறைய விஷயங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்ததுக்கு பிறகு, மக்கள் நிறைய அத பயன்படுத்த பழகியதற்கு பிறகு, அதிக அளவுல கட்டணங்கள வசூலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது திட்டமிட்டு மக்களினுடைய பணத்தை கார்ப்பரேட்டுகளுக்கு அளிக்கக்கூடிய ஒரு சதியாக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கூகுள் பேலயும் அப்படிதான். பொதுவாகவே இந்த அரசு வங்கிகள்ல இருக்கக்கூடிய அவங்களினுடைய தனிப்பட்ட இந்த பண பரிவர்த்தனை செயலிகள் சரியாக செயல்படுறதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப காலமா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல தான் மக்கள் இந்த மாதிரி ஒரு தனியார் செயலிய நோக்கி போறாங்க. அந்த செயலி அப்படிங்கிறது 2 பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு தளமே தவிர, அது வங்கி சார்ந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது, இந்தியால இருக்கக்கூடிய இந்த அரசு வங்கிகளினுடைய செயலியே தரமானதாகவும், இன்னும் எளிமையானதாகவும் இருந்துச்சு அப்படின்னா, மக்கள் நிச்சயமா இந்த மாதிரியான தளங்கள தேடி போக போறது கிடையாது. இதுக்கு முழு பொறுப்பு அரசாங்கம் தான் ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான விஷயமா இருக்கும். ஏன்னா, மற்ற நாடுகள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் ஒரு சில நாடுகள்ல எல்லாம் பொதுவாவே பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தான் அதிக அளவுல முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஆனா, நம்ம இந்தியால மட்டும் தான் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையுமே தனியார் கையில ஒப்படைக்கிறது, இல்ல தனியாருக்கே மொத்தமா வித்தர்றது, இந்த மாதிரியான செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இன்னும் நெறைய இடங்கள்ல மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இந்த கூகுள் பேல நடந்த மாதிரி முதல்ல இலவசம்னு ஆரம்பிச்சு, அப்புறமா மக்கள் கிட்ட பணத்த வாங்குறது அப்படிங்கிறது முதல் தடவை கிடையாது. இங்க ஆரம்பிக்கப்பட்ட எல்லா ஓடிடி தளங்களும் முதல்ல இலவசமாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. மக்கள் பார்க்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு பிறகு, இப்ப அதிக கட்டணங்கள வசூலிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஓலா, ஊபர் மாதிரியான போக்குவரத்து செயலிகள்லயும் முதல்ல ரொம்பவே குறைவான கட்டணங்கள் தான் வசூலிக்கப்பட்டுச்சு. அதனால தான் மக்கள் இத அதிக அளவுல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுலயுமே இப்ப அதிக அளவுல கட்டணங்கள் வசூலிக்கப்படுது. அடுத்ததா கூகுள் ஸ்டோரேஜ் ஆரம்பிக்கும்போது முதல்ல அது இலவச தளமா தான் இருந்தது. ஆனா இதுக்குமே இப்ப மாதம் மாதம் நம்ம பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபாஸ்டாக் மற்றும் டோல் ஃப்ரீ வசதி. இது மக்களினுடைய கட்டண வசதிக்காக தான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப அது ரொம்பவே கட்டாயமான ஒரு விஷயமா இந்த அரசாங்கத்தினால இப்ப மாற்றப்பட்டிருக்கு. அது மேலயும் நெறைய குற்றச்சாட்டுகளும், நெறைய கண்டனங்களும் எழுந்த வண்ணமா தான் இருக்கு. இப்படி டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி ஊறுகாய் வாங்குறதுலருந்து, ஊதுபத்தி வாங்குற வரைக்கும் எல்லாத்துக்குமே கூகுள் பே, பேடிஎம் மாதிரியான செயலிகள பயன்படுத்த மக்கள பழக்கிட்டு, இப்போ கொள்ளை லாபம் அடிக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்கத்தக்க விஷயம் கிடையாது. இப்படி பொதுத்துறை நிறுவனங்கள ஒண்ணுமில்லாம மட்டம் தட்டிட்டு, எல்லாத்தையுமே தனியார் கையில ஒப்படைச்சு, தனியார் நிறுவனங்கள மட்டுமே வளர்த்து விட்டுக்கிட்டு இருந்தா, இந்தியா கார்ப்பரேட்டின் பிடியில் தான் எப்பவுமே சிக்கியிருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்திய மக்களினுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும்.